விஜய் அதாவது மாற்றம் வேணும்னு கிட்டத்தட்ட 75 வருஷமா முன்னாடி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இருந்தா அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்க வேணான்னு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினாங்க. அந்த மாற்றத்துக்கு தகுதியானவர் தளபதி விஜய். தம்பி விஜய் இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்காருன்னா ஆன உடனே அத்தனையும் செய்யணும்னு இல்லை, செய்யவும் முடியாது. டைம் எடுக்கும், ஆனால் நிச்சயமா செய்வார். அதாவது காமராஜர் ஆட்சி திரும்ப இந்த தமிழ்நாட்டில் வருதுன்னா அது விஜய் மூலமாக தான் வரும். எல்லாத்துலேயும் நேர்மை, ஊழல் இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். மக்களும் அதற்கு ஒத்துழைக்கணும். ஸோ நிச்சயமாக ஒரு மாறுபட்ட தமிழ் மாநிலம் இந்தியாவிலேயே ஒரு சிறந்த மாநிலமாக வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, மக்களுக்கு இருக்கு. இளைஞர்கள் எல்லாமே தளபதி விஜய் அவர்களை வாழ்த்துகிறார்கள், வரவேற்கிறார்கள். இந்த ஆட்சியில் மக்கள் எல்லா நலனும் பெறுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. வாழ்க புரட்சி தளபதி விஜய் அவர்கள். வாழ்த்துக்கள். உங்கள் அரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிறப்பாக செய்யுங்க, மக்கள் உங்கள் பக்கம் இருக்காங்க. நன்றி, வணக்கம். நேத்தா ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம். தலைவனோட படம் பார்க்காம இருப்போமா? ஸோ தலைவா, யூ கிரேட். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. நம்ம இன்னைக்கு ஜேசிஎஸ் வந்திருக்கோம். ஜேசிஎஸ் பற்றி பேசுவோம். அண்ணனோட புகழ் இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு தானே இருக்காங்க. வெரி ஹாப்பி ஃபார் அண்ணன், நம்ம முதலமைச்சர். நிறைய பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. எண்ணம் தான் ரொம்ப முக்கியம். அண்ட் நிச்சயமாக நல்லது செய்வார். வெரி ஹாப்பி. அண்ட் நேற்று படமும் ரொம்ப உற்சாகமாக பார்த்தோம். அது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஸோ அதான் சொன்னோம்ல, வெற்றி பின்னாடி ஓடாத, வெற்றி ஆட்டோமேட்டிக்காக அவனை தேடி வரானு. வெற்றி ஆட்டோமேட்டிக்காக தேடி வந்துருச்சு. சினிமா நாங்களாம் ரசிகர்களுக்காக படங்கள் பண்ணணும். பட் அட் தி சேம் டைம் பெரிய பொறுப்பு அரசாங்கம், மக்கள். ஸோ அந்த விஷயத்தில் அந்த முடிவை அவருக்கு தான் விட்டுருக்கோம். சிஎம் சாரோட படம் ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்த்துருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. நம்ம வரும்போது எல்லாருக்கும் அது தளபதி சார் கூட ஒர்க் பண்ணணும், அது பார்க்கணும். ஆனால் அவங்களோட லாஸ்ட் படம் வந்துருச்சு. அண்ட் எண்டில் ஒரு ரொம்ப எமோஷ்னலாக ஒரு ட்ரிபியூட் கொடுத்தாங்க சாருக்கு. அது பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எமோஷ்னலாக இருக்குது. ஆனால் மூவி சூப்பரான ஃபன் மாதிரி, ப்ராப்பர் விஜய் ஃபேனுக்கு ஒரு பை பை சொல்ல மாதிரி இருக்கு. ஆமாம், அதுதான் எல்லாருக்கும் எமோஷனல் இருக்கும். ஹோப்ஃபுல்லி இப்போ மேபி ஒரு 5-6 years லேட்டர் அவங்க திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்துருக்கலாம். இப்போ மேபி ஹீஸ் கான்சென்ட்ரேட் நம்ம ஸ்டேட் நாட்டுக்கு இன்னும் நல்லா பண்ணுறதுக்காக ஹீஸ் கான்சென்ட்ரேட் அதை பண்ணிட்டு மேபி 5-6 years லேட்டர் திருப்பி ஹில் டூ அ கம்பேக். கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதுதான் எல்லாருக்கும் அது ஹோப் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ஜேசிஎஸ் ஜுவல்லரி நம்ம ஜிஎன்சிடி ரோட் டி நகரில் இருக்கக்கூடிய இந்த 3 அடுக்கு மாளிகை. அதாவது ஒன்ஸ் கஸ்டமர் ஆஃப் ஜேசிஎஸ் ஆல்வேஸ் அ கஸ்டமர் ஆஃப் ஜேசிஎஸ்ன்னு சொல்லலாம். எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் இங்கே நிறைய நகைகள் ஜேசிஎஸ்லேருந்து எடுத்திருக்கோம். இன்றைக்கி கோல்டு, டைமண்ட் இதை தாண்டி இப்போ சில்வருக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்காங்க. சில்வர் செக்ஷன் ரொம்ப எலாபரேட்டாக பண்ணியிருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவிட்டி, அதாவது மற்ற இடத்துல இல்லாத சில வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜேசிஎஸில் தான் பார்க்கலாம். ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும் அண்ட் வைப்ரண்ட்டாக இருக்கும் அவங்களோட கலெக்ஷன்ஸு. வெரி ஹாப்பி ஃபார் மிஸ்டர் அரவிந்த் கட்ரேலா அண்ட் அவருடைய என்டையர் டீம். ஜேசிஎஸ் ஜுவல்லரி எல்லாரும் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். இட்ஸ் அ பிராண்ட் டு ரெக்கார்ட் வித். அண்ட் அரவிந்த் கட்ரேலா இஸ் அ விஷனரி அண்ட் ஜேசிஎஸ் ஜுவல்லரி ஹேஸ் க்ரோன் ஃப்ரம் வாட் இட் ஹஸ் பீன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஹோல்சேல் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து ஃபேக்ட்ரிஸ் வச்சுருக்காங்க, கோல்ட் ஃபேக்ட்ரிஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஜுவல்லரி இட்ஸ் தேர் இன் த பிளட் ஸ்ட்ரீம். ஸோ அது பேஷனேட்டாக பண்ணுறவங்க. ஸோ கம் அண்ட் விசிட் ஜேசிஎஸ் ஜுவல்லரி at GNCD Road, T Nagar, Chennai. மிஸ்ஸஸ் அது ஹோம் ஏரியா. இன்னைக்கு சில்வர் இல்லையா? ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு சாஸ்திரத்துக்கு சில்வர் எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா சென்டிமெண்டல் வேல்யூன்னு ஒன்று இருக்குது இங்கே ஜேசிஎஸ் ஜுவல்லரி. ரொம்பவே தே பீன் ஆல்வேஸ். நம்ம சில டைம் ஜுவல்லரி வாங்குறோன்னா அதனால நம்ம இன்னும் நிறைய ஜுவல்லரி வாங்கணும்னு நம்பிக்கை ஏற்படுத்தும் இல்லையா? சில கடைகளில் அது நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும், சென்டிமெண்டல் வேல்யூ. அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் சென்டிமெண்டலி நைஸ் ஃபார் அஸ். திஸ் வில் கண்டினியூ டு பி. நேத்தா ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம். தலைவனோட படம் பார்க்காம இருப்போமா? ஸோ தலைவா, யூ கிரேட். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. நம்ம இன்னைக்கு ஜேசிஎஸ் வந்திருக்கோம். ஜேசிஎஸ் பற்றி பேசுவோம். அண்ணனோட புகழ் இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு தானே இருக்காங்க. வெரி ஹாப்பி ஃபார் அண்ணன், நம்ம முதலமைச்சர்.
நிறைய பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. எண்ணம் தான் ரொம்ப முக்கியம். அண்ட் நிச்சயமாக நல்லது செய்வார். வெரி ஹாப்பி. அண்ட் நேற்று படமும் வந்து ரொம்ப உற்சாகமாக பார்த்தோம். அது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஸோ அதான் சொன்னோம்ல, வெற்றி பின்னாடி ஓடாத, வெற்றி ஆட்டோமேட்டிக்காக அவனை தேடி வரானு. வெற்றி ஆட்டோமேட்டிக்காக தேடி வந்துருச்சு. சினிமா நாங்களாம் ரசிகர்களுக்காக படங்கள் பண்ணணும். பட் அட் தி சேம் டைம் பெரிய பொறுப்பு வந்து அரசாங்கம், மக்கள். ஸோ அந்த விஷயத்தில் வந்து அந்த முடிவை அவருக்கு தான் விட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ இமீடியட்டாக வந்து நாங்கள் வந்து பேன் இண்டியா ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறோம், டைரக்டர் அசோக்னு சொல்லி. அது வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அண்ட் பல மொழிகளை பண்ணுறது. வெளிநாட்டிலையும் இங்கேயும் வந்து படப்பிடிப்பு நடக்குது. அவரோட 2 படங்கள் இணைந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வரிசையாக இருக்கும். ஸோ இட்ஸ் அபவுட் ஜேசிஎஸ். இன்னைக்கு எங்களோட ஸ்டார் வந்து ஜேசிஎஸ் ஜுவல்லரி மிஸ்டர் அரவிந்த் கட்ரேலா. ஸோ லெட் தி ஸ்பாட்லைட் பி ஆன் ஹிம் சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சென்னையில் டி நகரில் ஜேசிஎஸ் வெள்ளிக்கடை, தங்கம் வைரம் ஆல்ரெடி இருக்குது. இந்த வெள்ளிக்கு ஒரு தனியே ஒரு பிளேஸ் இது பண்ணி வெள்ளி சம்பந்தப்பட்ட எல்லா டிசைனும் இங்கே கிடைக்குது. அதாவது ஜேசிஎஸ் அப்படின்னா இது ஒரு ஃபேமிலி மாதிரி, வியாபார நோக்கத்தோடு இல்லாமல் வர்றவங்களுக்கு, கஸ்டமருக்கு எவ்வளவு நல்ல டிசைன் கொடுக்க முடியுமோ குறைந்த விலை. அதாவது வெள்ளி, தங்கம், வைரம் விலை ஏறிட்டு இருந்தால் கூட நியாயமான விலையில் வியாபார நோக்கத்தோடு இல்லாமல் குடும்பமாக இவர் செய்கிறாங்க. இந்த தொழில் ரொம்ப சிறந்த தொழில். அதாவது என்னன்னா, மண்ணில் போடு இல்லை பொண்ணில் போடுவாங்க. அது மாதிரி வந்து தங்கம், வெள்ளி, வைரம் எதுவாக இருந்தாலும் எந்த காலத்துலேயும் விலை ஏறிட்டு தான் இருக்கும். ஆனால் நல்ல பொருளாக வாங்குறதுக்கு ஒரு நல்ல நிறுவனம், அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் வாங்க. எங்கள் ஃபேமிலியில் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே ஜேசிஎஸ் தான் வந்து வாங்குகிறாங்க. நீங்கள் ஒன்று வாங்கி பலனடைய வேண்டும். உங்கள் வீட்டில் செல்வங்கள் சேர வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இளமையின் ரகசியம் மனசுல வந்து எந்த கபடம் கள்ளங்கூடமும் இல்லை. அதனால வந்து மனசு எப்படியோ மனம் போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க. மனசு சுத்தமாக இருந்தால் எப்போவுமே தேங்க்யூ. படம் வந்து இப்போ இந்த ஸ்கூல் பஸ்ஸுன்னு நம்ம சமுத்திரக்கணி சார் டைரக்ஷனில் ஒன்று, கோர்ட்டுன்னு ஒரு படம் தியாகராஜன் நிறைய படம் பண்ணியிருக்கேன். விஜய் அதாவது மாற்றம் வேணும்னு கிட்டத்தட்ட 75 வருஷமா முன்னாடி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இருந்தால் அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்க வேணான்னு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினாங்க. அந்த மாற்றத்துக்கு தகுதியானவர் தளபதி விஜய். தம்பி விஜய் வந்து இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காருன்னா ஆன உடனே அத்தனையும் செய்யணும்னு இல்லை, செய்யவும் முடியாது. டைம் எடுக்கும், ஆனால் நிச்சயமாக செய்வார். அதாவது காமராஜர் ஆட்சி திரும்ப இந்த தமிழ்நாட்டில் வருதுன்னா அது விஜய் மூலமாக தான் வரும். எல்லாத்துலேயும் நேர்மை, ஊழல் இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். மக்களும் அதற்கு ஒத்துழைக்கணும். ஸோ நிச்சயமாக ஒரு மாறுபட்ட தமிழ் மாநிலம் இந்தியாவிலேயே ஒரு சிறந்த மாநிலமாக வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, மக்களுக்கு இருக்குது. இளைஞர்கள் எல்லாமே தளபதி விஜய் அவர்களை வாழ்த்துகிறார்கள், வரவேற்கிறார்கள். இந்த ஆட்சியில் மக்கள் எல்லா நலனும் பெறுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. வாழ்க புரட்சி தளபதி விஜய் அவர்கள். வாழ்த்துக்கள். உங்கள் அரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிறப்பாக செய்யுங்க. மக்கள் உங்கள் பக்கம் இருக்காங்க. நன்றி, வணக்கம். I'm paid Dr. Aarti Arun. I'm an international powerlifter, Women Committee Chairman and Vice President for Tamil Nadu State Kickboxing Association. இன்னைக்கு ஜேசிஎஸ் இந்த சில்வர் லவுஞ்சுக்கு வந்தது. ஐம் வெரி ஹாப்பி. ஒரு ஃபுல் ஃப்ளோர் ஒரு சில்வர் ஐட்டம்ஸ்க்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்மேன்ஷிப், எஸ்பெஷலி இந்த ஐடல்ஸ் அண்ட் லேம்ப்ஸில் வந்து there is so much of intricate detailing. This can be passed on to generations. So my best wishes to JCS and team. எனக்கு வந்து இந்த ஐடல்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சாமி படங்கோ அதெல்லாம் பண்ணியிருந்தது ரொம்ப. ஏன்னா அது வந்து இன்ட்ரிகேட் டிசைன்ஸு. அது வந்து இட் ஷோஸ் ஆர் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ்.
So definitely it is beautiful to see. Thank you so much. ஹாய் வணக்கம், என் பேர் உபாசனா. நான் இன்னைக்கு ஜேஎஸ் சில்வர் வேரோட ஓப்பனிங்கில் வந்திருக்கேன். அண்ட் அந்த பிளேஸ் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக தேர் ஓப்பன்டு. இங்கே சில்வர் மட்டுமில்லை, பெஸ்ட்னா மைனிங்கில் ஒரிஜினல் மைனிங் ஸ்டோன்ஸ் தே ஹவ் புட்டட். ஸோ தட்ஸ் சம்திங் விச் இஸ் வெரி யூனிக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த அமெதிஸ்ட் ஸ்டோன் எல்லாம் எப்படி இருக்குது ஒரிஜினலாக தே ஹவ் டிஸ்பிளேட்டட். இங்கே ஜுவல்லரிஸ் இல்லாமல் லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் எப்படி சொல்கிறது ஆன்டிக் பீசஸ் ஆர் தேர். ஈவன் த ஐடல்ஸ் are made in silver, which was very beautiful. So I'm glad I'm here. And anyone in T Nagar you want, it's a one-stop solution for everyone. And gold irukku, silver irukku, unakku enna jewelry venumna inga vaanga. மேடம் நீங்க சுத்தி பார்த்துட்டு எனக்கு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பின்னாடி பர்பிள் கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மைன்ஸில் நேச்சுரல் மைன்ஸ் இருக்குன்னு அவங்க நான் கேட்டுட்டு அவங்க என்ன பிரேசில்லேருந்து எடுத்து வந்திருக்காங்க, இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப அழகாக இருக்குது. சில்வர் இப்போ சில்வர் மேலேயும் இப்போ சில்வரோட ரேட்டும் ஹை ஆயிடுச்சு. ஸோ மேபி அதே இப்போ அடுத்த எல்லாரும் சில்வர் தான் போட்டு மேபி கோல்டு ஃபினிஷில் போட்டு ஏன்னா பிளாட்டினம்ல ஹை நிறைய பேருக்கு அது இருக்க முடியல. த ப்ரைஸ் இஸ் டூ ஹை, நாட் மச் பீப்புள் கேன் பை. ஸோ ப்ராப்ளி சில்வர் ஃபினிஷ்லாம் நிறைய பீப்புள் அதை வாங்குவாங்க. இப்போ நான் மாதவன் சார் கூட படம் பண்ணிருக்கேன். ஸோ அது ரிலீஸ் த வெயிட்டிங். அதிர்ஷ்டசாலி படம் பேர் ஜவஹர் மித்ரன் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அது ரிலீஸ் வெயிட்டிங். ஹோப்ஃபுல்லி இயர் எண்ட்ல ரிலீஸ் ஆகும். ஆமாம், கண்டிப்பாக சிஎம் சாரோட படம் ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்த்துருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. நம்ம வரவது எல்லாருக்கும் அது தளபதி சார் கூட ஒர்க் பண்ணணும், அது பார்க்கணும். ஆனால் அவங்களோட லாஸ்ட் படம் வந்துருச்சு. அண்ட் எண்டில் ஒரு ரொம்ப எமோஷ்னலாக ஒரு ட்ரிபியூட் கொடுத்தாங்க சாருக்கு. அது பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எமோஷ்னலாக இருக்குது. ஆனால் மூவி சூப்பரான ஃபன் மாதிரி ப்ராப்பர் விஜய் ஃபேனுக்கு ஒரு பை பை சொன்ன மாதிரி ஆமாம். அதுதான் எல்லாருக்கும் எமோஷனல் இருக்கும். ஹோப்ஃபுல்லி இப்போ மேபி ஒரு 5-6 இயர்ஸ் லேட்டர் அவங்க திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்துருக்கலாம். இப்போ மேபி ஹீஸ் கான்சென்ட்ரேட் நம்ம ஸ்டேட் நாட்டுக்கு இன்னும் நல்லா பண்ணுறதுக்காக ஹீஸ் கான்சென்ட்ரேட் அதை பண்ணிட்டு மேபி 5-6 இயர்ஸ் லேட்டர் திருப்பி ஹில் டூ அ கம்பேக். கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதுதான் எல்லாருக்கும் அது ஹோப் இருக்கு. எனக்கு தேரி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் இங்கே வந்து நான் சென்னையில் வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் படம் நான் பார்த்தேன். ஸோ எனக்கு அந்த ஃபீல்டில் அது திருப்பி வந்ததான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. We have launched, hi, I'm Arvind Kumar, JCS MD. We have launched Silver Boutique Store in T Nagar, GNCT Road. Completely exclusive boutique store we have launched. Please do visit. Thank you so much. So we have like completely different designs and completely we are not like plain silver we are using. Completely antique and full carving work, 3D, 4D work, everything we are using it. So offer, normally we don't give offers. We give the quality, best quality and best things we give. GNCT Road, T Nagar, opposite to Accor Hotel. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு மார்னிங் வந்து ஜேசிஎஸோட சில்வர் ஓப்பனிங்க்கு வந்தது. இப்போதான் சொல்லிட்டு இருந்தேன், அரவிந்த் வந்து எங்களுக்கு ஃபேமிலி மாதிரி. ஸோ ஜேசிஎஸ் எங்களோட ஃபேமிலி ஷாப். எல்லா வெட்டிங்ஸ்க்கு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஃபர்ஸ்ட் கோ பிளேஸ் வந்து ஜேசிஎஸ் தான். ஸோ ஐ விஷ் அரவிந்த் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் அன் எக்ஸலண்ட் such a lovely interiors and excellent service on the silver section as well. Thank you. இன்னைக்கு ஒரு ஹேண்ட்பேக் பார்த்து வச்சிருக்கேன், அதுதான் எடுக்கலான் இருக்கேன். வெள்ளி ஹேண்ட்பேக் ஒன்று இப்போதான் பார்த்து வச்சிருக்கேன். ஸோ அதுதான் எடுக்கலான் இருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நான் இன்னும் ஃபுல்லா வந்து சுத்தி பார்க்கல, இல்லை இந்த கூட்டம் போனதுக்கு அப்புறம் தான் பார்க்கலான் இருக்கேன். தேங்க்யூ.